அன்பார்ந்தவர்களே, சாட்சியங்கள் எழுதி அனுப்பினோம்னா வாட்ஸ்அப்னுடைய நம்பர் உங்களுக்கு எல்லா மாதமும் சொல்கிறேன். 9446666953 அப்படின்ற நம்பருக்கு, இல்லை 9446666952 அப்படின்ற நம்பருக்கு சாட்சியங்களை ஒன்றெல்லாம் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்லை வாய்ஸ் கிளிப்பிங் போடுங்க. சாட்சியங்களை அனுப்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் சாட்சியங்கள் பதிவு பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் பத்தாது. நைட்டு விஜிலில் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிங்க, இல்லை இது நடந்தது, இல்லை உங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டது, பெயர் அழைக்கப்பட்ட பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சாட்சியமாக சொல்லுங்கள். இல்லைனா எழுதி அனுப்புங்க, இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. 9446666953 என்ற நம்பருக்கு. சசி ரஞ்சன் பாபு, மடிப்பாக்கம் பங்கிலிருந்து. இவர் ஒரு எம்என்சி கம்பெனிக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 2025 பிப்ரவரி வரை ரொம்ப வருஷங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகு இவருக்கு அந்த வேலையில் இருந்தவரை தூக்கிட்டாங்க, அனுப்பிட்டாங்க அங்கிருந்து. அப்படி இருந்த பொழுது அந்த பிப்ரவரி மாதமே வேலையிலிருந்து அனுப்பிவிட்ட உடனே அவர் முதல்ல செஞ்ச விஷயம் ஆண்டவரை தேடி வந்தார். உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தார். இந்த மாதம் நைட் விஜிலுக்கு வந்தார். ஏப்ரல் மாதம் நைட் விஜிலுக்கு வந்தார். வித்தின் 2 months அவருக்கு நல்ல ஒரு கம்பெனியில், அவர் வேலை செஞ்சிருந்த கம்பெனியை விட நல்ல கம்பெனியில் டபுள் மடங்கு சேலரியோட ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்கிறார் அவர். 2 அமலி தஸ்னவிஸ், வானுவம்பேட்டை, செஞ்சூடு பங்கு. ஜூலை 2024 தொடர்ந்து இரவு கண்விழிப்பு ஜபத்திற்காக வராங்க. இறை வார்த்தை கேட்டிருக்கிறாங்க. எரிக்கோ ஜபத்தில் பங்கெடுக்கிறாங்க. திருப்பலி ஆராதனை எல்லாத்துலேயும் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து மகனுடைய 10வது ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருந்தது என்று மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. கணவருடைய ப்ரொமோஷனுக்காக இது மாதிரி ஜெரிக்கோ ஜபத்தில் ஒரு விண்ணப்பத்திலெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்க. ப்ரொமோஷன் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 3 ரிச்சர்ட், சிங்கவாச்சத்திரம், முளச்சூர் பங்கு. 19 மாதங்களாக இவருடைய ஞான மகனுக்காக, ஞான பிள்ளைக்காக, திருமணத்திற்காக வந்து ஜெபிச்சிருக்கிறாரு. நைட்டு ஜெல தொடர்ந்து ஜெபித்தேன், நல்ல வரன் கிடைப்பதற்காக. குறிப்பாக அந்த ஒரு விண்ணப்பம் ஜெபிக்கிறோம் ஜெரிக்கோல, அப்படி வச்சு ஜெபிச்சிருக்கிறாரு. ஜூலை மாதம் நல்ல வரன் அமைந்து, செப்டம்பர் மாதம் திருமணமும் முடிந்து இன்றைக்கி அவர்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறாரு. 4வது மேலின் ரியோனா என்னும் என்னுடைய மகளுக்கு எம்பிபிஎஸ் சீட் அலாட்மெண்ட் ஆன கேத்ரின், சென்னையில் தான் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் எந்த காலேஜுன்னு அலாட்மெண்ட் ஆகலை. ஏறக்குறைய முள்முனையில் வச்ச மாதிரி 1 மாதம் இழுத்தடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த பொழுது இவங்க இங்கே வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 1 மாதமாக கல்லூரி கிடைக்கவில்லை, மன உளைச்சல் தந்தது. 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்க. செப்டம்பரில் வந்து ஜெபிச்சாங்க. சண்டே, டியூஸ்டேவே சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் அந்த பொண்ணுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு. 5 நிர்மலா லூயிஸ், நாகர்கோயில். மகன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். அவனுக்காக போன வருஷமும் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் பண்ணான். செகண்ட் இயர்னுடைய எக்ஸாம் வந்திருக்கு. எக்ஸாம் எழுதுறதுக்காக தயாரிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு ஃபியர் ஆஃப் எக்ஸாம், பயம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. டெய்லியும் பைபிள் வாசிப்பான். டெய்லியும் சங்கீதம் 23 ஜெபிக்கிற ஒரு பையன். அம்மா வந்து ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நைட் விஜில் இங்கே போட்டதனுடைய ஜெரிக்கோ இவங்க நாகர்கோயிலேருந்து அட்டன் பண்ணாங்க. அந்த ஃபுல் ஜெரிக்கோ ஜெபத்தை வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுவாங்க. அதில் நம்ம அந்த ஊர் கருத்துக்காக ஜெபிக்கன்னு சொல்லும் பொழுது மகனுடைய கருத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. மகனுடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட் கிளாஸில் யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கிறான். 6வது டெய்ஸி, மகனுக்காக ஜூன் மாதம் நைட் விஜில் வந்திருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. இவர்களுக்கு கணவன் இல்லை, சிங்கிள் பேரண்ட் தான். ரிச்சர்ட் அவங்களுடைய +2 முடித்த பையன். அதுக்கு பிறகு அவன் டிகிரி முடித்தான். டிகிரிக்கு அப்புறம் யூகேவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதுனால ஃபினான்ஷியலி ரொம்ப புவராக இருந்திருக்கிறாங்க. அது மீட் பண்ண அவங்களால முடியல. ஆனால் ஜூன் மாதம் அடரேஷனில் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. நைட் விஜில் வந்து ஜெபிச்சுட்டு இருந்த பொழுது பையனுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரிச்சர்ட் ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது வெளிநாட்டில் படிக்க போகிற ஒருவருக்காக ஆண்டவர் 6 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ரிச்சர்டு பல பேர் இருந்திருக்கலாம், நிறைய பேர் வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, என்னுடைய மகனுக்காக ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறார். அவங்க நம்பினாங்க. ஜூன் மாதம் நம்பினாங்க. செப்டம்பர் மாதம் 14 பையன் இன்னைக்கு யூகேயில் இருக்கிறான், படிப்புக்கு போயிட்டான். 7 பிரின்ஸ் பிரதிபா, ஒரு சொந்த வீடு அப்படின்ற ஒரு கனவு கூட அவங்களுக்கு இல்லை. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஃபினான்ஷியலி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால. ஆனால் அவங்க ஒரு வேலை விஷயமாக ஒரு இடத்துக்கு அந்த ஒரு பக்கம் காட்டுப்பாக்கம் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. போன பொழுது ஒரு வீடு பார்த்துருக்குறாங்க. கான்ட்ராக்டர் அந்த வீடை காமிச்சிருக்கிறாரு. அந்த வீடை காமிச்ச பொழுது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் கான்ட்ராக்டரே
அதனுடைய விலையெல்லாம் கம்மி பண்ணினார். செப்டம்பர் மாதம் 15 நினச்சே பார்க்காத ஒரு வீடினுடைய சொந்தக்காரராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 8 ஆர்த்தி சேக்ரட் ஹார்ட் சர்ச் கொளத்தூர். 5 வருஷமாக நைட் ஷிஃப்டில் இருந்திருக்கிறாங்க. உடலுக்கு பிரச்சனை, மனசுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஜெபிச்சாங்க, வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒரு புது வேலையை தந்த ஆண்டவர், புது வேலையை தந்தார். அது மிட் ஷிஃப்டில் தந்து ஆசீர்வச்சிருக்கிறார். டீசெண்டான சேலரியும் தந்திருக்கிறார். அவங்களுடைய அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸ்ட்ரோக்கினுடைய பாதிப்புகள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்த அப்பா இன்னைக்கு அப்பாவும் நல்லா இருக்கிறாரு. பொருளாதார வளர்ச்சியும் தந்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். கென்னத் பெங்களூரிலிருந்து சென்ற முறை அவர் எல்லாரும் வந்த பொழுது, தியான மையத்திற்கு வந்த பொழுது அவர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஸ்டடீஸ், படிக்க கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. எம்எஸ்சி தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன பிறகு ஜெபம் எல்லாம் இங்கே முடித்த பிறகு அங்கே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. பயந்துட்டு போன பையனுக்கு யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் எம்எஸ்சியில். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே,